ओम शांति। 24 अप्रैल 2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, तुम सवेरे अमीर बनते हो, शाम को फ़कीर बनते हो। फ़कीर से अमीर, पावन से पति से पावन बनने के लिए दो शब्द याद रखो, मनमना भव, மத்யாஜி பவ. இனிமையான குழந்தைகளை, நீங்கள் அதிகாலையில் செல்வந்தர்களாகவும் பணக்காரர்களாகிறீர்கள், மாலையில் ஏழையாகி விடுகிறீர்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கு இரண்டு வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். ஒன்று मनमना भव, இரண்டாவது மத்யாஜி பவ. कर्म बंधन से मुक्त होने के लिए युक्ति क्या है? कर्म बंधनத்திலிருந்து முக்தி அடைவதற்கான வழி என்ன? याद की यात्रा तथा ज्ञान की सिमरन। दूसरी बात, एक के साथ सर्व संबंध रहे, अन्य कोई भी बुद्धि में ना आए। मूडा पॉइंट, जो सर्वशक्तिवान बैटरी है उस बैटरी से योग लगाते चलो. நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தின் சிந்தனை இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களும் இருக்க வேண்டும், வேறு யாரிடமும் புத்தி இருக்க சொல்லக்கூடாது. மூன்றாவது பாயிண்ட், பேட்டரியாக சக்தி கடலாக இருக்கும் சர்வ சக்திவானிடத்தில் யோகம் ஈடுபட்டிருக்க வேண்டும். अपने ऊपर पूरा ध्यान रखो, देवी गुणों को पंख भी लगाते हुए भी और कर्म बंधन से मुक्त होते जाओ. தன் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்கள் எனும் சிறகுகள் இருந்தது என்றால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். ओम शांति। बाप ने बच्चे को समझाया है, ये है भारत के लिए ये कहानी है. क्या कहानी है? सुबह को अमीर बनते हो, शाम को फकीर बनते हो. इस पर ही ये कहानी है. सुबह को अमीर था, ये बातें तुम अमीर हो गए हो तब ही नहीं सुनते हो. இது பாரதத்தின் கதையாகும். பாபா புரிய வைக்கிறார். என்ன கதை? காலையில் பணக்காரராகவும் செல்வந்தராகவும் மாலையில் ஏழையாக விடுவதற்காகும். இதை பற்றி ஒரு கதையும் இருக்கிறது. காலையில் செல்வந்தனாக இருந்தார். இந்த விஷயத்தை நீங்கள் செல்வந்தராக இருக்கும்போது கேட்பது கிடையாது. फ़कीर और अमीर की बातें तुम बच्चे संगम युग पर ही सुनते हो, ये दिल से धारण करनी है. बराबर भक्ति फ़कीर का बनाते हैं, ज्ञान अमीर बनाती है. ஏழை மற்றும் செல்வந்தர்களை பற்றிய விஷயங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமேகத்தில் தான் கேட்கிறீர்கள். இதை மனதில் தாரணை செய்ய வேண்டும். உண்மையில் பக்தி ஏழையாக மாறுகிறது, ஞானம் செல்வந்தர்களாக மாற்றுகிறது. दिन और रात की बेहद का है. फ़कीर और अमीर का बेहद के बात है और पढ़ने वाला भी बेहद के बाप है. எல்லையற்ற பகல் இரவாக இருக்கிறது. ஏழை மற்றும் செல்வந்தர் என்பதும் கூட எல்லையற்ற விஷயமாகும். மேலும் அப்படி ஆக்குபவரும் கூட ஒரு எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். सभी पतित आत्माओं के लिए एक ही बैटरी है पावन बनाने की. அனைத்து தூய்மையற்ற ஆத்மாக்களையும் தூய்மையாக்குவதற்கு ஒரு பேட்டரி தான் இருக்கிறது. ऐसे ऐसे टोटके याद रखो तो भी खुश में रहेंगी. बाप कहते हैं, बच्चे तुम सवेरे अमीर बन जाते हो, फिर शाम को फ़कीर बन जाते हो. அனைத்து தூய்மையற்ற ஆத்மாக்களையும் தூய்மையாக்குவதற்கு ஒரு பேட்டரி தான் இருக்கிறது. இப்படியெல்லாம் குறிப்பாக நினைவில் வைத்தீர்கள் என்றாலும் கூட குஷி ஏற்படும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் காலையில் செல்வந்தராகவும் மாலையில் செல்வந்தராக ஆகி விடுகிறீர்கள், பிறகு மாலையானவுடன் ஏழையாகி விடுகிறீர்கள். कैसे बनते हो ये बातें समझाते हैं. फिर पति से पावन, फ़कीर से अमीर बनने की युक्ति भी बाप ही बदलाते हैं. எப்படி ஆகிறீர்கள் என்பதை பாபா புரிவிக்கிறார். பிறகு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக, ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக ஆக்குவதற்கான யுக்தியையும் பாபா தான் கூறுகிறார். मनमना भव, மத்யாஜி பவ, ये दो युक्तियाँ हैं. मनमना भव மற்றும் மத்யாஜி பவ, இதுதான் இரண்டு யுக்தியாக இருக்கிறது. ये भी बच्चे जानते हैं, ये पुरुषोत्तम संगम युग है. ये पुरुषोत्तम संगम युग என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். तुम जो भी जहाँ बैठे हो, गारंटी है तुम स्वर्ग का अमीर जरूर बनेंगे. नंबरवार पुरुषार्थ अनुसार स्कूल भी ऐसे ही होते हैं. नंबरवार क्लास ट्रांसफ़र हो जाते हैं. இங்கே யாரெல்லாம் அமர்ந்து இருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் கண்டிப்பாக வரிசைக்கிரமாக செல்வந்தர்களாக தான் ஆவீர்கள். பள்ளியில் கூட அப்படி நடக்கிறது. வரிசைக்கிரமாக வகுப்பு மாறுகிறார்கள். इम्तिहान पूरा हो जाता है तो फिर नंबरवार जाकर बैठते हैं. वह है अद की बातें हैं, ये है भेद की बात. பரீட்சை முடிகிறது என்றால் பிறகு வரிசைக்கிரமாக சென்று அமர்கிறார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். नंबरवार रुद्रमाला में पिरोए जाते हैं. माला अथवा जाड़, बीज को जाड़ का ही कहते हैं. परमात्मा फिर मनुष्य सृष्टि का बीज है. ये बच्चे जानते हैं कि जाड़ बुद्धि वृद्धि को पाते जाती है, पुरानी कैसे होती है.
வரிசைக்கிரமாக ருத்ர மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள். மாலை மற்றும் மரமும் ஆகும். விதை மரத்தினுடையதாக இருக்கிறது. பரமாத்மா மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறார். மரம் எப்படி வளர்கிறது, எப்படி பழையாகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்து உள்ளீர்கள். आगे ये तुम जानते थे, बाप का आकर समझाया था. ये भी है पुरुषोत्तम संगम युग में अभी ये तुम बच्चे को तुम पुरुषार्थ करते हो. दैव उनका पंख भी धारण करना है. முன்னால் நீங்கள் இதைதான் தெரிந்திருக்கவில்லை. பாபா வந்து புரிய வைக்கிறார். இப்போது இது புருஷோத்தம சங்கமயுகமாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். दैवगुण का पंख भी धारण करती, दैविक गुणगल एनम सिरगुलम धारण செய்ய வேண்டும். अपने ऊपर पूरा ध्यान देना है. याद की यात्रा से ही तुम पावन बनेंगे और कोई उपाय है ही नहीं. बाप जो सर्वशक्तिवान बैटरी है उनका पूरा योग लगाना है. தங்கள் மீது தனக்குத்தானே முழு கவனம் வைக்க வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாவீர்கள். வேறு எந்த உபாயமும் இங்கு கிடையாது. சர்வ சக்திவான் பேட்டரியாக இருக்கும்போது பாபாவிடம் முழுமையான யோகம் ஈடுபடுத்த வேண்டும். उनकी बैटरी कभी ढीली होती नहीं है. वह सतो रजो तमो में नहीं आते क्योंकि उनकी सदा कर्मातीत अवस्था है. तुम बच्चे कर्म बंधन में आते हो. அவருடைய பேட்டரி, சிவபாபாவுடைய பேட்டரி ஒருபோதும் தளர்ச்சி குறைவது கிடையாது. அவர் சத்தோ ரஜோ தமோவில் வருவதும் கிடையாது. ஏனென்றால் அவருடையது எப்போதும் கர்மாத்தின் நிலையிலே இருப்பதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் தான் கர்ம बंधनத்தில் வருகிறீர்கள். कितने कड़े बंधन हैं. इन कर्म बंधनों से तुम मुक्त होने का एक ही उपाय है, याद की यात्रा. इसके सिवाय और कोई उपाय नहीं. जैसा ये ज्ञान है ये भी அடி நரம் கர்த்தா ஹே. எவ்வளவு கடுமையான பந்தனமாக இருக்கிறது. கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு உபாயங்கள் தேவைப்படுகிறது. நினைவின் யாத்திரையில் இருக்க வேண்டும். இதை தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. எப்படி இந்த ஞானம் இருக்கிறது அல்லவா, இது கூட மென்மையாகிறது. யூ तो भक्ति की नरम बताती है. कहेंगे ये किचड़ा भक्त आदमी है, इसमें हटी आदि कुछ भी नहीं रहती. परंतु भक्ति में हटी भी होती है. बाबा अनुभवी है. आत्मा शरीर द्वारा धंधादौरी करती है तो इस जन्म का भी सब कुछ स्मृति में आता है. பாவம் இந்த மனிதர் என்று சொல்வார்கள். இவரிடம் ஏமாற்றுதல் போன்ற எதுவும் இருப்பாது. ஆனால் பக்தர்களும் ஏமாறுகிறவர்கள் இருக்கிறார்கள். பாபா பிரம்மா பாபா அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஆத்மா சரீரத்தின் மூலம் தொழில் போன்றவற்றை செய்கிறது எனும்போது இந்த பிறவியின் அனைத்தின் நினைவில் இருக்கிறது. 4-5 वर्ष की आयु से अपनी जीवन कहानी याद रहती है. कोई 10-20 वर्ष में भी बात भी भूल जाते हैं. जन्म जन्मांतर का नाम रूप में याद नहीं रहता है. एक जन्म का तो कुछ पता ही नहीं सकते. 4-5 வருடத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கை கதை நினைவிருக்கிறது. சிலர் 10-20 வருடங்களின் விஷயத்தை கூட மறந்து விடுகிறார்கள். பல பிறவிகளுக்கான பெயர் ரூபம் நினைவிருக்க முடியாது. ஒரு பிறவினுடையதை எதையும் முழுமையாக சொல்ல முடியாது. फोटो हरी रखते हैं, दूसरे जन्म की कोई पता ही नहीं रहता. हर एक आत्मा भिन्न नाम रूप देश काल पाठ बजाती है. முழு பிறப்பினுடைய எதுவும் நினைவில் இருப்பதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் வெவ்வேறு பெயர், ரூபம், தேசம், காலம், அந்தந்த காலத்தின் நடிப்பை நடிக்கிறது. नाम रूप सब बदलते रहता है. ये भी बुद्धि में है. कैसा आत्मा एक शरीर छोड़ दूसरी लेती है. जन्म 84 जन्म, 84 नाम, 84 बाप बनते हैं. ஒவ்வொரு ஆத்மா வெவ்வேறு பெயர் ரூபத்தில் நடிக்கிறார்கள். பெயர் ரூபம் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்று எடுக்கிறது என்பதை புத்தியில் இருக்க வேண்டும். கண்டிப்பாக 84 பிறவைகளில் 84 பெயர்களும் 84 தந்தைகளும் தாய் தந்தைகளும் இருக்கிறார்கள். अंत में ही तमो प्रधान संबंध में आते हुए इस समय जिसका संबंध होती है उनके कभी नहीं होते. கடைசியில் தமோ பிரதானமான சம்பந்தமாகி விடுகிறது. எத்தனை சம்பந்தங்களும் இருக்கிறதோ அத்தனை சம்பந்தங்களும் ஒருபோதும் இருப்பதில்லை. कलयुग संबंधों को बंधन की समझना चाहिए. कितने बच्चे होते हैं फिर शादी करते हैं फिर बच्चे फायदा होती है. கலியுக சம்பந்தங்களை பந்தனங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், பிறகு திருமணம் செய்கிறார்கள், குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். इस समय सबसे जास्ती बंधन है. चाचे மாமே காக்கி கித்தனை ஜாஸ்தி சம்பந்தமே உத்தனை ஜாஸ்தி பந்தன். இந்த சமயத்தில் அதிகத்திலும் அதிகமான பந்தனம் இருக்கிறது. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, தாத்தா, பாட்டன், பாட்டி என்ற உறவுகளால் தான் எவ்வளோ அதிக சம்பந்தங்களோ அதிக பந்தனம் உண்டாகிறது. अखबार में भी पढ़ा 5 बच्चे इकट्ठे जन्म में पांचों ही तंदुरुस्त है. 5 குழந்தைகள் நன்றாக பிறந்தன, 5ம் ஆரோக்கியமே இருக்கிறது என்ற செய்தித்தாள்கள் கூட உருவாகிறது. இசாப்
करो कितने ढेर संबंध बनते हैं, इस समय तुम्हारा संबंध सबसे छोटा है. எவ்வளோ அதிக சம்பந்தங்கள் உருவாகி விடுகிறது என்று கணக்கிட்டு பாருங்கள். இந்த சமயத்தில் உங்களுடைய சம்பந்தங்கள் அனைத்தும் குறைவானதாக இருக்கிறது. सिर्फ एक बाप से ही सर्व संबंध जोड़ना है, दूसरा कोई भी तुम्हारा बुद्धि में योग नहीं है सिवाय एक बाप के. सतयुग में फिर इससे जास्ती है. हीरा जैसा जन्म तुम्हारी अभी है. ஒரு தந்தையிடம் மட்டும் அனைத்து சம்பந்தங்களும் இருக்கிறது. ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய சம்பந்தமும் உங்களுக்கு புத்தியோகத்தில் இருக்கக்கூடாது. சத்தியுகத்தில் அதை விட அதிகமாகும். உங்களுடைய வைரத்துக்கு சமமான இந்த சங்கமிக பிறவியாகும். आइए बाप को अडैप्ट करते हैं. जीते जी गोद में जाने का वर्षा पाने के लिए सो अभी ही होता है. உயர்ந்த தந்தை குழந்தைகளை தத்தெடுக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே மடியில் செல்வது ஆசையை அடைவதற்கு அது இப்போதுதான் நடக்கிறது. तुम ऐसे बाप को गोद में आए हो जिसका तुमको वर्षा मिलता है. तुम ब्राह्मणों से ही ऊंच कोई भी नहीं है. सबका योग एक बाप का साथ ही है. तुम्हारा आपस में भी कोई संबंध नहीं. உங்களுக்கு யாருடைய ஆசை கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட தந்தையின் மடியில் வந்திருக்கிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அனைவருடைய யோகமும் ஒரு சிவபாபாவோடு இருக்கிறது. உங்களுக்குள்ளும் கூட தங்களுக்குள் எந்த சம்பந்தமும் இங்கு கிடையாது. बहन भाई का संबंध भी गिरा देते हैं. संबंध एक से ही होनी चाहिए, ये है नई बात. पवित्र होकर वापस घर जाना है. ऐसा विचार सागर मंथन करते तो तुम बहुत रौनक बन जाएंगे. சகோதரன் சகோதரி என்ற சம்பந்தம் கூட விழ வைத்து விடுகிறது. சம்பந்தம் ஒருவருடன் இருக்க வேண்டும். இது புதிய விஷயமாகும். தூய்மையாக ஆகி திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் விசார சாகர மந்தனம் செய்வதன் மூலம் நீங்கள் மிகவும் ஆனந்தத்தில் இருப்பீர்கள். सतयुगी रौनक और कलयुगी रौनक में रात दिन का फर्क है. भक्ति मार्ग में समय ही है ये रावण का राज्य. पिछाड़ी में साइंस का घमंड भी कितना होता है जैसा सतयुग का भेंट करते हैं. சங்கமயுக ஆனந்தம் மற்றும் கலியுக ஆனந்தத்திற்கும் இடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. பக்தி மார்க்க நேரத்தில் ராவணோட ராஜ்யமாக இருக்கிறது. கடைசியில் சயின்ஸ் கர்வம் எவ்வளோ இருக்கிறது. சத்தியுகத்தோடு இதை ஒப்பிடுகிறார்கள். एक बच्ची ने समाचार लिखा है कि हमने प्रश्न पूछा है कि स्वर्ग में है वो या नरक में. ஒரு குழந்தை எழுந்திருந்தார், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்களா அது நரகத்தில் இருக்கிறீர்களா என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். तो 4-5 ने कहा है हम स्वर्ग में हैं. दुनिया में रात दिन का फ़र्क पड़ जाता है. बुद्धि में रात दिन का फ़र्क पड़ जाता है. कोई समझते हैं हम तो नरक में हैं. फिर उनको समझाना पड़ता है कि स्वर्गवासी बनते कैसे चाहते हो. புத்தியில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. சிலர் நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். சொர்க்கவாசியாக ஆக விரும்புகிறீர்களா என்று அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. स्वर्ग कौन स्थापना करते हैं यह बहुत मीठी मीठी बात है. तुम नोट करते हो परंतु यह काफ़ी में நோட்ஸ் रह जाता है, समय पर याद नहीं आता है. இது மிகவும் இனிமையான விஷயமாகும். சொர்க்கத்தை யார் படைப்பார்? நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா? ஆனால் அந்த குறிப்பேட்டில் அந்த குறிப்பில் இருந்து விடுகிறது. சமயத்தில் அது நினைவு கூறுவதில்லை. जब पति से पावन बनने वाला परमात्मा शिव परमात्मा है, वह कहते हैं माँ में कम याद करो तो पाप कट जाएंगे. याद में ही कोई भी आमदनी होती है. याद ही ரசம் அப் மில் ஜாதி ஹிமா. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குபவர் பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆவார். அவர் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீக்கிவிடும் என்று கூறுகிறார். நினைவில் ஏதாவது வருமானம் இருக்குமா என்ன? நினைவின் பழக்கம் இப்போது வந்திருக்கிறது. याद में ही तुमका कितना ऊंच स्वच्छ बनते हो, कितना भी मेहनत करेंगे उतना ऊंच पाद पाएंगे. நினைவில் மூலம்தான் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த தூய்மையானவர்கள் ஆகிறீர்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்வார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். बाबा से भी पूछ सकते हो. दुनिया में तो संबंध और जायदाद का पीछे झगड़ा होते हैं. ये तो कोई संबंध ही नहीं. பாபாவிடம் கூட கேட்கலாம். உலகத்தில் சம்பந்தம் மற்றும் சொத்திற்காக எவ்வளவோ சண்டைகள் ஏற்படுகிறது. இங்கே எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. एक बाप दूसरा ना कोई. बाप है वेद का मालिक. बाप से बड़ी सहज मिलती है. सहज है उस तरफ से स्वर्ग और इस तरफ के नरक है. नरकवासी अच्छे हैं या स्वर्गवासी अच्छे? பாபா எல்லையற்ற ஏமனாக இருக்கிறார். விஷயம் மிகவும் சகஜமானதாக இருக்கிறது. அந்த பக்கம் சொர்க்கம், இந்த பக்கம் நரகமாக இருக்கிறது. நரகவாசியாவதா அல்லது சொர்க்கவாசியாவதா என்று யோசிக்க வேண்டும். जो सयाना होंगे वहीं कहेंगे स्वर्गवासी अच्छा है.
कोई तो कह देते हैं नरकवासी और स्वर्गवासी, इन बातों में हमें कोई मतलब नहीं, क्योंकि बाप को नहीं जानते. யார் புத்திசாலியாக இருப்பார்களோ அவர்கள் சொர்க்கவாசி ஆவதுதான் நல்லது என்பார்கள். சிலரோ சொர்க்கவாசி ஆனாலும் என்ன, நரகவாசி ஆனாலும் என்ன, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் பாபாவை அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. कोई फिर बाप की गोद में निकल माया की गोद में चले जाते हैं. वंडर है ना, बाप भी वंडरफुल की ज्ञान सुनाते हैं. वंडरफुल, सब वंडरफुल. இன்னும் சிலர் பாபாவின் மடியை விட்டுவிட்டு மாயன் மடிக்கு சென்று விடுகிறார்கள். அதிசயமாக இருக்கிறது அல்லவா? பாபாவும் அதிசயமானவர், ஞானமும் அதிசயமானது, அனைத்துமே அதிசயமாக இருக்கிறது. इन वंडर्स को समझाने वाले भी ऐसे चाहिए जिसको बुद्धि इस वंडर में ही लगे रहे. रावण तो वंडर नहीं है, ना उनकी रचना वंडर है. அவருடைய புத்தி இந்த அதிசயத்தில் ஈடுபட்டிருக்க அதிசயங்களை புரிந்து கொள்பவர்கள் கூட அது போல இருக்க வேண்டும். ராவணனும் அதிசயமானவன் கிடையாது, அவனுடைய படைப்பும் அதிசயமானது கிடையாது. रात दिन का फ़र्क है, இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. शास्त्रों में लिख दी है, काशी कलवट गया, सर्प ने डसा, काला हो गया. கலிங்கர் ஏரியாவுக்கு சென்றார்கள், பாம்பு கடித்தது, கருப்பாகிவிட்டார் என்று சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறது. अब तुम अच्छी रीति समझते हो, ये सब समझा सकते हो. இப்போது நீங்கள் நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு இவை அனைத்தையும் புரிய வைக்க முடியும். कृष्ण का चित्र का कोई उठाकर पढ़े तो रिफ्रेश हो जाएंगे. 84 जन्म की कहानी है, जैसा कृष्ण का वैसे ही तुम्हारी स्वर्ग में है जो तुम आते हो. கிருஷ்ணனுடைய சித்திரத்தை யாராவது எடுத்து படித்தால் புத்துணர்ச்சி பெற்று விடுவார்கள். 84 பிறவிகளின் கதையாக இருக்கிறது. எப்படி கிருஷ்ணனுடையதோ அப்படியே உங்களுடையதாக இருக்கிறது. சொர்க்கத்தில் நீங்கள் வருகிறீர்கள். पढ़ आगे आगे बड़ी दोनी पड़ेगी. ये ड्रामा का राज बाबा ही समझाते हैं. अब तुम जानते हो, तुम्हारा मित्र संबंधी हादी सब नरकवासी है. படித்தவர்களுக்கு முன்னால் படிக்காதவர்கள் தலை வணங்க வேண்டியிருக்கிறது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் நரகவாசிகள் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். हम अभी पुरुषोत्तम संगम युगवासी हैं. अब पुरुषोत्तम बन रहे हैं. बाहर के रहने वाला यहाँ 4 दिन का रोज़ आकर रहने का बहुत फर्क पड़ जाता है. நாம் புருஷோத்தம சங்கம் யுக வாசிகளாக இருக்கிறோம். இப்போது புருஷோத்தமர்களாகவும் ஆகி கொண்டிருக்கிறோம். வெளியில் இருப்பவர்களுக்கும் இங்கே 7 நாள் வந்து இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. हंसों संग में निकल बगुलों के संग में जाते हैं. बहुत बिगड़ने वाला भी है, बहुत अच्छे मुरली भी परवाह नहीं करते हैं. அன்னப் பறவைகளின் கூட்டத்தில் விடுபட்டு கொக்குகளின் கூட்டத்திலும் சேர்ந்து விடுகிறவர்களும் இங்கே இருக்கிறார்கள். கெடுபவர்களும் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் முரளியை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. பாப் समझाते हैं, गफलत नहीं करो, तुमका खुशबूदार फूल बनाते हैं, सिर्फ ये बाप की तुम्हारा लिए काफ़ी है. याद की यात्रा. பாபா புரிய வைக்கிறார், அலட்சியம் செய்யாதீர்கள், நீங்கள் மனமுள்ள மலர்களாக ஆக வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு போதும், என்னவென்றால் நினைவு யாத்திரையில் இருப்பதாகும். ஏ तुम का ब्राह्मणों ही संग है, कहाँ ऊंच दे ऊंच, कहाँ नीच. बच्चे लिखते हैं, बाबा बगुलों का झुंड में हम एक हंस क्या कर पाएंगे. இங்கே உங்களுக்கு பிராமணர்களின் சேர்க்கை மட்டுமே இருக்கிறது. எங்கே உயர்ந்தவர்கள், எங்கே கீழானவர்கள். பாபா கொக்குகளின் கூட்டத்தில் நாங்கள் ஒரு அன்னப்பறவை என்ன செய்ய முடியும் பாபா என்று குழந்தைகளும் எழுதி கேட்கிறார்கள். बगुले कांटे लगाते हैं, कितने मेहनत करना पड़ती है. बाप की श्रीमत पर चलने की पद की ऊंच मिलती है. கொக்குகள் முள்ளாக குத்துகிறார்கள், எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கிறது. பாபாவின் சிறுப்பின் படி நடப்பதன் மூலம் பதவி உயர்ந்ததாக கிடைக்கிறது. சதை ஹன்ஸ் ஓக்கர் ரஹோ, எப்போது அன்ன பறவையாக இருங்கள். கொக்கோடு சேர்ந்து கொக்காக ஆகிவிடாதீர்கள். காயன் பி ஆச்சரியவந்த சுனந்தி கதந்தி பகந்தி थोड़ा भी ज्ञान है तो स्वर्ग में आ जाएंगे. ஆச்சரியமாக கேட்டார்கள், சொன்னார்கள், ஓடி போய்விட்டார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு வந்து விடுவார்கள். परंतु फर्क रात दिन का पड़ जाता है. सजाएं हैं बहुत खाने पड़ेगी. बाप कहते हैं, मेरी मत पर ना चल, पतित बने तो भी गुणादंड पड़ जाते हैं. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. கடுமையான தண்டனை அனுபவிப்பார்கள். பாபா கூறுகிற, என்னுடைய வழிப்படி நடக்காமல் தூய்மையற்றவராக ஆனீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்படும். फिर पद भी कम हो जाता है. ये राज्य स्थापना हो रही है, ये बातें भूल जाते हो. பதவியும் குறைந்துவிடும், ராஜ்யமானதும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் மறந்து விடுகிறது. ये भी तुम
रहते हो कि ऊंच पद पाने के लिए पुरुषार्थ जरूर करें, नहीं करते तो समझा जाता है एक काम से सुन एक दूसरी कान से निकाल देते हैं. நினைவிருந்தால் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி கண்டிப்பாக செய்வார்கள். செய்யவில்லை என்றால் ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதில் விட்டு விடுவார்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. बाप से योगी नहीं लगाते हैं, ये रहने की बुद्धि योग वाला ही बच्चे तरफ रहते हैं. बाप कहते हैं ये सब कुछ भूल जाना है, इसको कहा जाता है वैराग्य. பாபாவுடைய யோகம் இல்லை, இங்கே இருந்து கொண்டு கூட புத்தியின் தொடர்பு குழந்தை குட்டிகளிடம் இருக்கிறது என்றால் அனைத்தையும் மறந்து விட வேண்டும். பாபா கூறுகிறார் இதை தான் வைராகியம் என்று கூறப்படுகிறது. इसमें ही परसेंटेज मिलती है, इधर கூட சதவீதம் ஏற்படுகிறது. कहाना कहाँ गफलत चले जाते हैं, ख्यालत चले जाते हैं, एक दो को लव में हो जाते हैं तो भी बुद्धि लटक जाती है. बाबा रोज समझाते हैं इन आंखों से जो कुछ देखते हो वह सब खत्म हो जाना है. எங்காவது சிந்தனை சென்று விடுகிறது, ஒருவர் மற்றவரோடு அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் புத்தி மாட்டிக்கொள்கிறது. பாபா தினமும் புரிய வைக்கிறார், இந்த கண்களின் மூலம் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தையும் இப்பொழுதே முடிந்து போகிறது. तुम्हारा बुद्धि योग नहीं दुनिया के लिए रहती है, वेद का சம்பந்தியோக से புத்தியோக रहना. உங்களுடைய புத்தியோகம் புதிய உலகத்தில் இருக்க வேண்டும். எல்லையற்ற உறவினர்களிடம் புத்தியின் தொடர்பை வைக்க வேண்டும். ஏன் மாஷுக்கு ஒண்டர்ஃபுல், அவர் பிரியதர்ஷன் அதிசயமானவராக இருக்கிறார். भक्ति में गाते हैं बाप आप जब आएंगे तो आपके बगैर हम சிவாய भी याद नहीं करेंगे. நீங்கள் வந்தால் உங்களை தவிர நாங்கள் வேறு யாரையும் நினைவு செய்ய மாட்டோம் என்று பக்தியில் பாடியிருந்தீர்கள். अब हमें आया हूँ तो अब सब तरफ से बुद्धि योग हटा पड़े. இப்போது நான் வந்துள்ளேன், நீங்கள் இப்போது அனைத்து பக்கங்களிலிருந்தும் புத்தியை தொடர்பை துண்டித்து என்னுடன் ஈடுபடுத்துங்கள் என்று பாபா கூறுகிறார். ये सब नीचे सब कुछ मिट्टी में मिल जाना है, तुम्हारा है जैसा मिट्टी में साथ बुद्धि हो गए. இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகப்படுவது உங்களுடைய புத்தியின் தொடர்பு மண்ணோடு இருப்பது போல தான் இருக்கிறது. என்னுடைய புத்தியின் தொடர்பு இருந்தால் நீங்கள் எஜமானராக ஆகிவிடுவீர்கள். बाप कितना समझदार बनाते हैं, मनुष्य नहीं जानते हैं कि भक्ति क्या है और ज्ञान क्या है. பாபா எவ்வளவு புத்திசாலியாக மாற்றுகிறார். பக்தி என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன என்பதை மனிதர்கள் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. अब तुमको ज्ञान मिला है, तुम भक्ति का कभी समझते हो. இப்போது ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஆகியனால்தான் இப்பொழுது நீங்கள் பக்தியை விட புரிந்து கொள்கிறீர்கள். अब तुम जानते हो, अब भक्ति का फल देने का बाबा आते हैं. இப்போது நீங்கள் தெரிந்தீர்கள் பாபா பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். फिर कोई चल सकते हैं, कोई चल ना सकेंगे. बेहद का बादशाह स्थापना होती है, तुम अभी समझते हो हम क्या थे अब क्या बन रहे हैं. சிலர் அதன்படி நடக்க முடிகிறது, சிலரால் நடக்க முடிவதில்லை. எல்லையற்ற ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நாம் எப்படி இருந்தோம், இப்போது என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாயா ஏகாंत में ख़त्म कर देती है. ये तो तुम मुर्दे का दुनिया में हो. भक्ति मार्ग में तुम भी सुनते थे, वे सब रात दिन का कहते हैं, सत कहते थे. மாயை முற்றிலும் முறியடித்து விடுகிறது. இது பிணங்களின் உலகமாகும். இது பிணங்களின் உலகமாக போன்றதாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னவெல்லாம் கேட்டீர்களோ அவை அனைத்தையும் சத்தியம் சத்தியம் என்று தான் சொல்லி வந்தீர்கள். ஆனால் சத்தியத்தை ஒரு பாபாவை தர கூறுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். அப்படிப்பட்ட தந்தை நீங்கள் என்ன நன்றாக நினைவு செய்ய வேண்டும் என்று பாபா சொல்கிறார். सारी दुनिया कहती है परमपिता सर्वव्यापी है और ये कहते हैं हम हमारा बाप. முழு உலகம் சொல்கிறது பரமாத்மா சர்வ வியாபி என்று, நீங்கள் தந்தை என்று கூறுகிறீர்கள். தந்தா कांध से ना करते हैं, तुम्हारा अंदर जो भी हाँ निकलती रहेगी, इसलिए नए कोई भी அலவ் नहीं किया जाता. உங்களுக்குள் இருந்து ஆமாம் என்று வந்து கொண்டே இருக்கும், ஆனாலும் புதியவர்கள் யாரும் இங்கு அனுமதிப்பது கிடையாது. धारणेकागे मुख्य सारम. वन पॉइंट, खुशबूदार फूल बनने के लिए सत्की संग बहुत संभाल करनी है. अंशों का साथ रहना है, संग में रहना है, அன்சு ஓக்கர் रहना है. மனமுள்ள மலர்கள் ஆவதற்கு தொடர்பில் இருப்பவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்னப்பறவையாகி அன்னப்பறவைகளும் தொடர்பில் இருக்க வேண்டும். அன்னமாக ஆகி கொண்டிருக்க வேண்டும். முரளி में कभी बेफरवाह नहीं करनी है, गफलत नहीं करना. முரளில் ஒருபோதும் கவனக்குறைவானதாக ஆக இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், कर्म बंधन से मुक्त होने के लिए संगम युग पर अपने से सर्व संबंधों को एक बाप से रखना है. கர்ம பந்தனத்தை விடுபடுவதற்கு சங்கம் யுகத்தில் தன்னுடைய அனைத்து சம்பந்தங்களையும் பாபாவுடன் வைக்க வேண்டும். ஆப்பசமே कोई भी संबंध नहीं रखना है, தங்களுக்குள் எந்த சம்பந்தமும் வைக்கக்கூடாது. किसी हद की संबंध में लव रहकर बुद्धि योग लटकाना नहीं. எந்த எல்லைக்குட்பட்ட சம்பந்தத்திலும் அன்பு வைத்து புத்தியில் தொடர்பை மாட்டிக்கொள்ளக்கூடாது.
एक को ही याद रखना ஒருவரை மட்டும் நினைவு செய்யும் वरदानम परमात्मा लव में लवलीन हो मिलन मगन मनाने वाले सच्चे स्नेही बाबा பரமாத்மா அன்பில் மூழ்கி இருந்து சந்திப்பில் ஒன்றிணைந்து இருக்கும் உண்மையான சிநேகி ஆத்மா ஆவீர்களாக. இந்த வரதானத்தின் விசாரித்து பாருங்கள். स्नेह की निशानी गाई जाती है कि दो होते हैं भी दो ना रहे लेकिन मिलकर एक हो जाए. इसको சமாஜானக कहते அன்பின் அடையாளம் பாடப்படுகிறது. ஒருவர் இருந்தாலும் இருவராக இல்லாமல் சேர்ந்து ஒருவராகி விட வேண்டும். இதை தான் நிறைந்து விடுவது என்று சொல்கிறார்கள். भक्तों ने भी इसी तरह से स्थिति को समाजाना का लवलीन होने का कह देते हैं. பக்தர்களை இந்த அன்பின் ஸ்திதியை நிறைந்து விடுவதல் ஒன்றாகி விடுதல் ஐக்கியமாகி விடுதல் சொல்லியிருக்கிறார்கள். लव में लवलीन होना ही स्थिति में लेकिन स्थिति को बदल होने के आत्मा के अभ्यास आस्तिक हो सदा के लिए समाप्त होना समझ लेते हैं. அன்பின் மூழ்குவது என்பது ஸ்திதி. ஆனால் ஸ்திதிக்கு பதிலாக அவர்கள் ஆத்மாவில் இருத்தல் என்ற நிலையை சதா காலத்திற்கு முடித்து விடுகின்ற ஒன்று என்று புரிந்து கொள்கிறார்கள். आप बच्चे जब बाप को रूहानी माशूक के मिलन को मगन में हो जाते हो तो समान बन जाते हो. குழந்தைகள் நீங்கள் எப்போது பாபாவின் அன்பில் ஆன்மீக நாயகனின் சந்திப்பில் மூழ்கி விடுவீர்களோ அப்போது அவருக்கு சமமாகி விடுகிறீர்கள். ஸ்லோகன் अंतर्मुखी वह हैं जो व्यर्थ संकल्पों से मन का मौन मना रहते हैं. வீணான எண்ணங்களின் மீது யார் மனதில் மௌனமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உள்முக நோக்கத்தில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். अच्छा मीठे मीठे सिखले तो बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार குட் மார்னிங் நமஸ்தே ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். பாப்தாதாவிற்கு அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும்.